ஹலோ ஆல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்.js வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகே, நோட்.js வந்து நான் ஏன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இந்த வர எல்லா அப்கமிங் வீடியோஸ்லையுமே வந்து நோட்.js யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வந்து LTS வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. LTS மீன்ஸ் லாங் டைம் சப்போர்ட். ஓகே, இந்த வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோ வித் டெர்மினல் போய்ட்டு டெர்மினல் கமெண்ட் ப்ராம்ப்ட் போய்ட்டு அதில் போய்ட்டு நோட் ஸ்பேஸ் -v இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற நோடோட வெர்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். நான் வந்து வெர்ஷன் 10.something வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெர்ஷன் வந்துருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நோடு வந்து கரெக்டாக சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் நம்ம ஏன் போகணும், நிறைய ஐடி இருக்கே அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் போகிறதுக்கான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, தென் நிறைய சஜஷன்ஸ் இருக்குது. நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போதே நமக்கு வந்து சஜஷன் நிறைய கொடுக்கும். இது நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஈஸியாகும். ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு வந்து எந்த ஐடி ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆட்டம் இல்லை ப்ராக்கெட்ஸ் தென் சப்ளைம் டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த code.visualstudio.com போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, தென் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து index.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஓகே, இந்த ஃபைலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு HTML டெம்ப்ளேட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். HTML5 இப்போ வந்து எமெட் இதுக்கு பேர் வந்து ஸ்னிப்பெட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னிப்பெட்ஸ் வந்து எனக்கு எப்படி எதுலேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்க, அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து HTMLன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். HTMLன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே HTML பாய்லர் பிளேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஸோ இதில் போய்ட்டு இன்ஸ்டால்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து HTML5 சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் HTML5 டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எல்லா லாங்குவேஜ் மாதிரியுமே வந்து ஜாவாஸ்கிரிப்டும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்க்கு கீழே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணணும். ஸ்பேசஸ் எல்லாமே வந்து அது ஒரு இதுவாக எடுத்துக்காது. ஸோ இதை பார்க்குறவங்க ஒரு பைத்தான் டெவலப்பர் இல்லை பைத்தான் தெரிஞ்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸ்பேசஸ் வந்து பைத்தானில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அதுவே வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடும். ஓகே, தென் வந்து இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து செமிகோலன் வந்து ஆப்ஷனலுங்க. நீங்கள் செமிகோலன் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமையும் இருக்கலாம். அதுவே வந்து நீங்கள் ஜாவா இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா செமிகோலன் இல்லாமல் வந்து உங்கள் ப்ரோக்ராமை ரன்னே பண்ண முடியாது. அந்த செமிகோலன் வைக்காத இடத்துலையே வந்து எரர் அடித்து ப்ரோக்ராம் வந்து நின்றும். பட் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து செமிகோலன் வந்து ஆப்ஷனல். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இதில் எப்படி ரன் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்னு சொல்லி கொடுத்துக்குங்க. ஸ்கிரிப்ட் டேக், இது வந்து ஒரு டேகுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டேகுக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எல்லாமே ரன் ஆகும். மேபி நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் டேகுக்கு வெளியே கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அது ஒரு HTML வந்து அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எடுத்துக்காது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட்டாகவே வந்து HTML எடுத்துக்கும். ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே வந்து நம்ம ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறோம். ஓகே, அலர்ட் வந்து இந்த கேசஸ் வந்து எந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூஸருக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்கறது, ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறது, அந்த மாதிரி இதுக்காக தான் வந்து நம்ம அலர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது சிம்பிள் நமக்கு ஒரு இதை வந்து யூஸருக்கு காட்டுறதுக்கு, இந்த வார்னிங் வருது, இந்த அலர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம அலர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அலர்ட்குள்ளே வந்து நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், ஹலோ வேர்ல்ட். ஓகே, தென் வந்து ஃபைலை வந்து ஃபஸ்ட் சேவ் பண்ணிடுவோம். ஃபைல் சேவஸ் போயிட்டு டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம சேவ் பண்ணிடுவோம். index.html ரீப்ளேஸ் கொடுத்துட்டோம். ஓகே, index.html போயிட்டு நம்ம வந்து இப்போது இதை வந்து சேவ் பண்ணிட்டோம். நம்ம ஒன்ஸ் வந்து போய் செக் பண்ணிடுவோம். ஸோ index.html டெஸ்க்டாப்பில் வந்துட்டிங்கன்னா இதை வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்து திஸ் பேஜ் சேஸ் ஹலோ வேர்ல்ட். ஓகே, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற நம்ம அங்கே இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே கொடுத்தது வந்து நமக்கு இந்த index.html ஃபைலில் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரியும் வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நீங்கள்
ஒரு லைன் தான் அப்படின்னு சொல்கிறனால நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டை வந்து இப்படி கொடுத்து ரன் பண்ணிட்டீங்க. ஓகே, சரியா, இது வந்து ஓகே. அதுவே வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வேறு ஃபைலில் போட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து இங்கே கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து இப்போ வேற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுவோம். index.js மீன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஜேஎஸ் போயிடணும். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்றே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து கன்சோல் பண்ணலாம். console.log இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தாலும் வந்து நம்ம டெர்மினலில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இதில் வந்து hello from js அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டெர்மினல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நியூ டெர்மினல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். ஸோ இன்னொன்று, இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த ஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்டரை விட்டு வேறு ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபைல் வந்து ரன் ஆகாது, அது வந்து எரர் அடிச்சு நின்றுடும். ஃபஸ்ட் அது வந்து செக் பண்ணிக்கங்க. ஓகே, தென் வந்து நோட், தென் ஃபைல் நேம் index.js. நீங்கள் ஜேஎஸ் கொடுக்கலாம், .js கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, தென் வந்து நோட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ வந்து நான் என்ட்ரு கொடுத்தோன்னே hello from js அப்படின்னு இங்கே கொடுக்குற மெசேஜ், அதாவது இந்த கன்சோல் லாக் பண்ணுறது வந்து நமக்கு இந்த இதில் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் இதுலேயும் இந்த டெர்மினலையும் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சாதாரணமாக கமெண்ட் ப்ராம்ப்ட் அந்த மாதிரி போய் கூட நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இதை ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன். var a ஈக்குவல் டு, இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ES6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஓகே, அதை வந்து நம்ம கன்சோல் பண்ணுவோம். ஓகே, இது கூட ஆல்ரெடி இருக்கிற கூடவே வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த வேரியபிளில் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வேரியபிளோட நேமை வந்து இங்கே கொடுங்க. ஓகேவா, நான் வந்து இங்கே ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஏ, நீங்கள் இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது உங்களோட இது தான், நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேமை வந்து இங்கே கால் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை சேவ் பண்ணிடுவோம். ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு தென் வந்து நான் மறுபடியும் போய்ட்டு நோட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து ரன் ஆயிடுச்சு. ES6 hello from js அப்படிங்கிறது வந்து இதோட முடியுது. ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணதோட வேல்யூ ES6 அப்படிங்கிறது வந்து இந்த ஏ வேரியபிளோட வேல்யூ தான் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு, hello from js ES6 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேரியபிள்ஸை பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரம் ஆல், பை see you.